Hi everyone. So in the video 11th standard max பார்த்தேன் ஈஸியா தான் வந்திருக்குது. So answer check பண்ணுங்க, நான் சீக்கிரமா மார்க் பண்ணிட்டேன். கரெக்ட்டா செக் பண்ணிக்கோங்க. So first one வந்து n, second one வந்து செகண்ட்ல c 3 ஆன்சர் ஓகேங்களா. third one வந்து பாத்தீங்கன்னா a 1/2 a square, fourth one வந்து b, fifth one வந்து பாத்தீங்கன்னா a சரிங்களா. sixth one வந்து 0 d ஆப்ஷன், seventh one வந்து d ஆப்ஷன், eighth one வந்து c, அடுத்து ninth one வந்து c ஓகேவா. 10th one வந்து A ஓகேவா. அடுத்த 11th one வந்து C, 12th one வந்து A ஓகேவா. அடுத்தது 13th வந்து A 0, 14th வந்து EC, ஸோ இது வந்து C, 15th வந்து D, 16th வந்து D, 17th வந்து B, 18th வந்து A, 19th வந்து C, 20th வந்து D ஓகேவா. நான் என்ன சொன்ன ஃபேக்டர்லேருந்து ஒரு 2 மார்க் வந்துருக்கு பார்த்தீங்களா, ஈஸியாக எழுதியிருக்கலாம். parallel lines க்கு ஃபார்முலா தெரிஞ்சது d1 minus d2 divided by root of a square plus s square, a square plus b square plus c square. அது போட்ட எந்த போட்ட parallel lines ஃபார்முலா படிச்சு எழுதிக்கலாம். ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுத்த ஆன்சர் 2 மார்க். டிட்டர்மினன்ட் எடுத்த ஆன்சர் டிட்டர்மினன்ட் எடுப்பீங்க 3 4 1 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இல்லை சாரஸ் ரோல்லையும் போடலாம். 0 -1 2 5 -2 6 இப்படி இருக்கா. அப்போது ஃபஸ்ட்டு 3 எடுப்பீங்க, இதானே -6 + 4 ஓகே. அடுத்து முடிஞ்சு -4 எடுப்பீங்க, 0 -10 ஓகே. அடுத்தது +1, அடுத்து என்னது -0 + 5. ஸோ இது நீங்கள் கூட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை மாட் எடுக்கணும். அவ்வளோதான், மாட் எடுத்தாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த ஆன்சரை வந்து அப்படியே விட்டிங்கன்னா முடிஞ்சு. என்ன வரும், -2 -2 × 6 இது -6, அடுத்தது இது +40 ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் டிட்டர்மினன்ட். இது ஃபார்முலா எழுதுனா ஆன்சர் வந்துடும். இது பாருங்கள் அதே மாதிரி தான் எப்படி போடுவீங்க. இந்த ஃபார்மேட் எழுதுனா 1 மார்க், IJK போடுவீங்க. ஏவோடது என்னது 3 4 0, B என்னது 1 1 1 முடிஞ்சு. A × B முடிஞ்சு. A × B இது எழுதினாலே 1 மார்க். எழுதிட்டு டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னே அது வரக்கூடிய வெக்டாரை வந்து மாட் எடுக்கணும். அப்போ நம்பரில் ஒரு ஆன்சரு. டொமைன் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி, ஃபஸ்ட்டு சாப்டரில் வர்றது. ஸோ இது பாருங்கள், tan A - B ஃபார்முலா எழுதுனா tan A - B ஃபார்முலா என்ன, tan A - B tan A - tan B 1 + tan A tan B. ஸோ அந்த ஃபார்முலா எழுதுனா இந்த ஆன்சர் வந்துடும் ஓகேவா. ஸோ அடுத்து UV இங்கே நான் போட்டு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ஜென்ரலாக தான் இருக்குது. செப்பரேட் ஈக்குவேஷன் முக்கியமான நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியா ஓனாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அரேஞ்ச் தி லெட்டர்ஸ் ஆஃப் தி வேர்டு, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வே. ஸோ இது எழுதிடலாம். ஸோ இதுவும் பாருங்கள் சிம்பிளிஃபைலேருந்து கேட்டிருக்காங்க. இது பாருங்கள் UV ரெண்டு மெத்தடில் போடலாம், பெர்னாலிலையும் போடலாம், UDVலையும் போடலாம். UDV அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸி. UV மைனஸ் இன்டகரல் ஆஃப் VDU இதுலேயும் போடலாம். இல்லை வந்து UV மைனஸ் U டேஸ் V1 ப்ளஸ் U டபுள் டேஸ் V2 இதுலேயும் போடலாம். ஃபார்முலா எழுதுனா 1 மார்க். 6666 கண்டிப்பாக 10th போட்ட மாதிரி போட்டிருப்பீங்க. கடைசியில் இந்த ஃபார்முலா போடணும். SN = 1 - R⁻n அந்த ஃபார்முலா. லிமிட்டு இந்த 3 எடுத்து இந்த எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சரு, அவ்வளோதான். அடுத்தது இது UVW ஃபார்முலா எழுதுனா ஆன்சரு. UVW எப்படி, UVW டேஸ் ப்ளஸ் UV டேஸ் W ப்ளஸ் U டேஸ் VW இந்த மாதிரி ஃபார்முலா எழுத முடிஞ்சு. ஸோ அடுத்து NCR இது நம்ம சொன்ன சம்மு தான். cos 105 பிரித்து எழுதுனா ஆன்சரு. அதுக்கப்புறம் f(x) இதெல்லாம் போட்டிருப்பீங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டிருப்பீங்க எல்லோரும். இது பாருங்கள் கம்பல்சரி சம் டு ப்ராடக்ட் அந்த ஃபார்முலா எழுதுனா ஆன்சரு. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுத்தது இந்த ப்ரூஃப் y = e tan x சொன்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சொன்னா ரெண்டுமே வந்திருக்கு, எழுதிக்கலாம். குவாடிலேட்டர் கண்டிப்பாக எல்லோரும் எழுதியிருப்பீங்க, பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்தது லாகில் ஒன்று வந்திருக்கு, பேஸ் தீரம் ஒன்று வந்திருக்குது. இல்லை அப்படின்னா இன்டகிரேஷனில் 11.11 வந்திருக்கு. ட்ரிக்னாமெட்ரி இது வந்துருக்கு, பரவாயில்ல. 11.11 இது ஈஸி, நம்ம சொல்லியிருந்தோம் 11.11 படிக்க சொல்லி. பட் இது நான் ரிப்பீட்டடாக வரும்னு நான் சொன்னேன். 5.4 நேற்று நைட்டு கூட சொன்னேன். பட் ஃபஸ்ட் சாப்டர் எழுதலாம், பைஜெக்ஷன் ஓகேவா. ஸோ அடுத்தது நேப்பியர் எல்லாருமே எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அடுத்தது லாஸ்ட் ஆஃப் ஃபேக்டர் தீரம் இஸ் ஈஸி. ஃபேக்டர் தீரம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து அது ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாலும் ஓகே. இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆயிருவீங்க அப்படின்னு பயந்தீங்கன்னா பயப்படுறக்கு ஒன்றும் இல்லை. ப்ரூஃப் சம் நிறையா கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு ப்ரூஃப் சம் கேட்டிருக்காங்க. இந்த ப்ரூஃப் சம்மெல்லாம் அட்டன் பண்ணினா எல்லாத்துக்கும் ஒரு மார்க் கிடைக்கும். LHS RHS ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதை ஒரு மார்க் கிடைக்கும். 2 மார்க்கில் எதாவது நோண்டி வச்சுனாலே நீங்கள் வந்து நேப்பியர் எல்லோரும் எழுதிருப்பீங்க நம்பரை. ஏதோ ஒரு 5 மார்க் எழுதி எல்லா LHS RHS எதாவது கிறுக்கி விட்டுருந்தாலே அது ஒரு 10 மார்க் வந்துடும். 1 மார்க் 15 ஈஸியாக அடிக்கலாம். அதில் ஒரு 10 மார்க் நீங்கள் எடுத்தால் கூட 20. அண்ட் 2 மார்க் 3 மார்க் ஏதாவது சம்திங் எல்ஸ் நான் இப்போ சொன்னது எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 5 மார்க் ஈஸியாக வந்துடும். தட்ஸ் இட். 11th ஸ்டாண்டர்ட் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 12th நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் தான் கண்டிப்பாக நம்ம சொன்னதெல்லாம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கு ஒரு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறோம் நம்ம டிஸ்கஷனுக்கு. தேங்க்யூ.